நம் பூமியிலிருந்து சுமாராக 590 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பிளானட் புளூட்டோவிற்கு செல்வதற்கு பேசஞ்சர் ஏரோப்ளேன் போயிங் 747 மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஏரோப்ளேன் புளூட்டோவிற்கு போக எத்தனை வருடங்கள் ஆகும்? அதே போல நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்து மிக தொலைதூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் எல்லை வரை செல்வதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது கற்பனை தான், நிஜத்தில் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இதை மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் ஒரு மணிக்கு ஒரு விமானம் எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் இத்தனை ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரமோ அல்லது ஒரு கிரகத்திடம் போவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் என்று இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் செய்து தான் இந்த வீடியோ காட்சி உங்களுக்காக பதிவிடுகிறேன். சரி, வாங்க போகலாம். இதுதான் போயிங் 747 டேக் ஆஃபிற்கு ரெடியாக இருக்கிறது. இந்த படத்தில் இந்த சிறிய புள்ளி போல தெரிகிறது, பார்த்தீங்களா? இதுதான் புளூட்டோ. நம்ம பூமியில இருந்து 590 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த இடம் நம் சூரிய குடும்பத்தின் கிட்டத்தட்ட கடைசி எல்லைன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் தாண்டியும் இன்னும் சில சிறிய கோள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம புளூட்டோவே ஒரு சிறிய கோள் தான். மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இந்த ஏரோப்ளேன் நம்ம பூமியில இருந்து புளூட்டோவிற்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 747 வருஷம் ஆகும். நினைச்சு பாருங்க, நம்ம பூமியில் இருந்து சூரிய குடும்பத்தின் ஸ்மால் பிளானட் புளூட்டோவிற்கு செல்வதற்கே 747 வருடம் ஆகிறது. ஆனா இதே தூரத்தை வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் எவ்வளவு வருஷத்துல போகும் தெரியுமா? ஜஸ்ட் 12 வருஷத்துல அது புளூட்டோவை சென்றடையும். ஏன்னா வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வெறும் 1 செகண்ட்ல 17 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது. அதாவது வெறும் 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் வேகத்துல போகும். சரி, வாங்க அடுத்து நம்ம சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரத்திற்கு போகலாம். இதுதான் நம்ம அண்டை வீட்டார், அதாவது ஆல்பா சென்டௌரி ஸ்டார் சிஸ்டம். இந்த நட்சத்திரம் நம் சூரியனில் இருந்து கிட்டத்தட்ட 4.3 ஒளியாண்டு தூரத்துல இருக்கு. கிலோமீட்டர்ல சொன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த தூரத்தை இதே ஏரோப்ளேன் சென்றடைவதற்கு கிட்டத்தட்ட 5236 வருஷம் எடுத்துக்கும். இந்த ஏரோப்ளேன்ல ஒரு பேசஞ்சர் இருக்காரு. அவரு இந்த ஏரோப்ளேன்ல கண்டினியூவா டிராவல் பண்ணி ஆல்பா சென்டௌரி ஸ்டார் சிஸ்டத்திற்கு போவதற்கு கிட்டத்தட்ட 5236 வருஷம் ஆகும் இல்லையா? அப்படி பார்த்தா இப்ப பயணம் செய்கிறவர் அவருடைய தலைமுறையை கணக்கு பண்ணும் போது கிட்டத்தட்ட 74வது கிராண்ட் சன், 74வது தலைமுறையில் இருக்கக்கூடிய பேரன் தான் அந்த இடத்தை ரீச் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு ஜோக் என்னன்னா, ஒரு போயிங் ஏர்கிராஃப்டுடைய லைஃப் ஸ்பேன் கிட்டத்தட்ட 20லிருந்து 30 வருஷம் மட்டும்தான். அதுக்கு மேல அதை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். ஆனா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது எல்லாம் கற்பனை கதை தான் என்று. ஆனால் இதில் சொல்லப்படும் தூரம் எல்லாம் அனைத்துமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி உண்மை. இரவு வானத்திலேயே மிகவும் பிரைட்டான நட்சத்திரம் என்றால் அதில் டவுட்டே கிடையாது, அது சீரியஸ் நட்சத்திரம் தான். கேட்டை விண்மீன் என்றும் சொல்லுவாங்க. சுமார் 8.6 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு. இந்த நட்சத்திரம் ஏறக்குறைய ஒரு 81 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த இடத்திற்கு போக 1,03,17,600 வருடங்கள் ஆகுமா இந்த போயிங் 747. மணிக்கு சுமார் 900 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றும் கூட இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது. இந்த நட்சத்திரத்திடம் இருந்து நம்ம சூரியனை அப்படியே திரும்பி பார்த்தா நம் சூரியன் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது. அவ்வளோ சின்னதா இருக்கும் நம்ம சூரியன். அடுத்து இந்த லார்ஜ் மெஜெல்லானிக் கிளவுட். இது ஒரு ஸ்மால் சேட்டிலைட் கேலக்சி, அதாவது நம்ம மில்கி வே கேலக்சிக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம பூமியில் இருந்து 1,60,000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு. இந்த இடத்தை இந்த பேசஞ்சர் ஏரோப்ளேன் போக ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இத்தனை கோடி வருஷம் ஆகும். இது இப்படியே சொல்லலாம், 195,882,842,143 வருடம் ஆகும் என்று. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கேலக்சி தான் NGC 300.
இந்த கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து 6 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு. 1 மில்லியன்னா 10 லட்சம், அப்போ 6 மில்லியன்னா 60 லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு. இந்த ஏர்கிராஃப்டில் நாம் 900 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட இந்த இடத்தை சென்றடைய சுமார் 8 ட்ரில்லியன் வருஷம் ஆகுமா. அதாவது 8 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகும். 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி என்று 8 லட்சம் கோடி வருஷம் ஆகும் இந்த NGC 300 கேலக்ஸி கிட்ட போக. இந்த கேலக்ஸி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய கேலக்ஸி IC 1101. கிட்டத்தட்ட 100 கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு. இந்த கேலக்சிக்கு பக்கத்தில் நம்ம மில்கிவே கேலக்ஸி போனால் நம்ம கேலக்ஸி மிகச்சிறிய புள்ளி போல தான் தெரியும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் பிரம்மாண்டமான கேலக்ஸி. நம்ம பால்வெளி அண்டத்தில் சுமாராக 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னா இந்த IC 1101 கேலக்சியில் கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு என்பது தான் ஆராய்ச்சியின் முடிவே. இந்த இடத்துக்கு போகணும்னு நாம் நினைச்சா கிட்டத்தட்ட 1.3 குவாட்ரில்லியன் வருடம் ஆகும். ஒரு குவாட்ரில்லியன் என்றால் ஒன்றுக்கு பக்கத்தில் 15 பூஜ்ஜியங்களை போட்டால் எவ்வளவு எண்ணிக்கையோ அதுதான். அடுத்து நீங்கள் இது பார்க்குற இந்த நட்சத்திரம் தான் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார், தனியே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில். இதுதான் இக்காரஸ். இது கிட்டத்தட்ட 14 பில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பிரபஞ்சம் பிக் பேங் பெரு வெடிப்புக்கு வெடித்து சிதறிய பின்பு வெறும் 4.4 பில்லியன் ஆண்டுகள் ஆகும் போதே இந்த நட்சத்திரம் அப்போது உருவாகி இருக்கு. அந்த நேரத்திலேயே அந்த நட்சத்திரத்தில் இருந்து லைட் புறப்பட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு நட்சத்திரம் இண்டிவிஜுவல் ஸ்டார் மிக மிக தொலைதூரத்தில் இருக்கு. இந்த நட்சத்திரத்திற்கு நாம போவதற்கு 16.7 குவாட்ரில்லியன் வருடங்கள் ஆகுமாம். இந்த போயிங் 747ல பிரபஞ்சத்திற்கு எல்லை கிடையாது. ஆனால் இதுவரை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ், காணக்கூடிய பிரபஞ்சத்தின் எல்லை என்று சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் ஏஜ் கிட்டத்தட்ட 46 பில்லியன் ஒளியாண்டுகள் தூரம். 1 பில்லியன் என்பது 100 கோடி ஒளியாண்டிற்கு சமம். அதுபோல கிட்டத்தட்ட 46 பில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் சென்றால்தான் நம் பிரபஞ்சத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காணக்கூடிய பிரபஞ்சத்தின் எல்லையை அடைய முடியும். அந்த இடத்திற்கு போக, அதாவது 55 தொடர்ந்து சுமாராக 15 பூஜ்ஜியங்களை போட்டால் எத்தனை ஆண்டுகளோ அத்தனை ஆண்டுகள் ஆகும். இந்த தூரத்தை அடைவதெல்லாம் கற்பனையில் மட்டுமே சாத்தியமே தவிர மற்றபடி நிஜத்தில் வாய்ப்பே இல்லை என்பது, அதுவும் போயிங் 747 எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போக வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.